தான் ஆர்யா. அவருடைய என்டையர் அந்த சினிமா பத்தி சொல்லியிருக்காரு. குறிப்பா அந்த 3 வருஷம் என்ன நடந்துச்சு, பாலா அவர்களிடம் கொடுத்த அந்த 3 வருஷம் தான். அந்த படத்தை பத்தி நிறைய பேசியிருக்காரு. அந்த காஸ்டியூம்ஸ்ல இருந்து, அவர் தள்ள பான்புரா கூப்பன்ல இருந்து, காசிக்கு போனதுல இருந்து, இந்த ட்ரெஸ்ல இருந்து, ஸ்டிக்ல இருந்துட்டு அவர் பேசாத விஷயங்களே இல்ல. ஆக்சுவலி என்ன நடந்தது? நான் கடவுள் எல்லாருக்கும் தெரியும். அது முதல்ல வந்து அஜித் நடிக்கிறதா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல முடி தாடி எல்லாம் வளர்த்தாரு. ஆனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமா அஜித் அதுல இருந்து விலகிட்டாரு. விலகினதுக்கு அப்புறம் யாரை வந்து இதுல வந்து கதாநாயகனா போடலாம்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் போல. ஆர்யா சரியா இருப்பார் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பாலா சார் சொல்லியிருக்காரு. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து காமிச்சிருக்காரு. நீங்க நான் கடவுள்ல பாத்துருப்பீங்கல்ல, தலைகீழ நிக்கிற மாதிரி, கையை தலைகீழ் நிக்கிற மாதிரி, இது மாதிரி உனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு போட்டோ வாங்கி பார்த்துட்டு அப்படியே லைட்டா யோசனை பண்ணிட்டு, இல்ல சார் பண்ண தெரியாது, ஆனா நான் வந்து கத்துக்கிறேன். பான் பராக் போடுவாங்க, இந்த வெத்தலை பாக்கு, பீடா, பான் பராக் இதெல்லாம் வழக்கமா போடுறதுதான். அப்படி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, அது காசியில தான் நடக்குது, அகோரிக்கு நடுவில் தானே ஷூட்டே பண்றாரு. அதனால அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டே இருந்ததுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி சுத்தி குந்த வச்சு உட்காந்துருக்காங்க. அப்படி பான் பராக் அப்படி மென்னுட்டே இருக்கிறது பார்த்துருக்காரு. டக்குன்னு பார்த்து ஒரு 5-6 பேரை வர சொல்றாங்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஒரு 5-6 அகோரியை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் வந்து ஆர்யா வந்து அகோரி 5-6 பேர் கூப்பிடுறாரு, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு. ஆர்யா இன்னொரு விஷயம் பதிவிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, காசியில முதல் பர்த்டே பாலாவோட அந்த படத்துல மட்டுமே 4 பர்த்டே, 2வது பர்த்டே, 3வது பர்த்டே, 4வது பர்த்டேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் கடவுள் படம் முடியறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு இந்த படம் அவனிவன் பண்ணாங்க. சோ 7 பர்த்டேவும் அவரோட தான் சொல்லியிருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் அவனிவன் கதையை பத்தி சொல்லியிருந்தாரு. அவனிவன் கதை வந்து அதோட இதோட பயங்கர காமெடியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, மேடையிலிருந்து பாத்தீங்கன்னா விஷால் வந்து ஆர்யாவை துரத்திட்டு போய் அடிக்கணும். அந்த சீன் டைரக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. விஷால் வந்து மேடையில் இறங்கி துரத்தி நிஜமாவே போய் ஆர்யா வந்து அடிச்சிருக்காரு. வலிக்குதுரா, அடிச்சீன் முடிஞ்சோடே மச்சான் என்னடா இப்படி அடிக்கிறா, வலிக்குதுரா அப்படின்னு இருக்காரு. ஒரு பேரு சென்னைக்கு வராரு, மறைக்காயா. யார் இவர்? மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர், நீண்ட காலமாக திரைத்துறையில் இருக்கிறாரு. ஆனால் ஒரு தொடர் வெற்றிகளை அவரால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற நடிகர்களில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் ஆர்யா. டக்குன்னு வருவார், ஒரு பெரிய ஹிட்டை கொடுப்பாரு, மேசிவான ஹிட்டை கொடுப்பாரு, டக்குன்னு காணாம போயிடுவார், ஒரு 3 டம்மி படம் பண்ணுவார், மறுபடியும் ஒரு பெரிய ஹிட்டு கொடுப்பாரு. இப்படி தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருக்கிறார் சார். தற்பொழுது அனந்தன் காடு அப்படிங்கிற ஒரு படம் வந்து மலையாள டைரக்டருடைய இதில் நடிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் படமும் வெளியாயிருச்சு. ஒரு நல்ல வசூலை தான் பெற்று வருது. முதல் நாளிலே கிட்டத்தட்ட 1 கோடின்லாம் சொல்கிறாங்க. எனிவேஸ், அந்த படத்தோட இன்டர்வியூன் பொழுது ஆர்யா அவர்கள் பேசின விஷயம்தான் பெரிதும் கவனிக்கப்படுற மாதிரி மலையாள ஊடகங்களில் கவனிக்கப்பட்டிருக்கு. தமிழ் ஊடகங்களில் பெரிதாக வரல. அவருடைய என்டையர் அந்த சினிமா பற்றி சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த 3 வருஷம் என்ன நடந்துச்சு, அந்த 3 வருஷம் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். எந்த 3 வருஷம் அப்படின்னா, அந்த ஒரு படத்திற்காக பாலா அவர்களிடம் கொடுத்த அந்த 3 வருஷம் தான். ஸோ அந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அந்த காஸ்டியூம்ஸ்லேருந்து, அவர் தள்ள பான்புரா கூப்பன்லேருந்து, காசிக்கு போனதுலேருந்து, இந்த ட்ரெஸ்லேருந்து, ஸ்டிக்கில் இருந்துட்டு அவர் பேசாத விஷயங்களே இல்லை. அது அப்படி ஒரு ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டார் சார். ஆக்சுவலி என்ன நடந்தது, அந்த பாலாவோட படத்தின் பொழுது என்ன நடந்தது, காசிக்கெலாம் கூட்டு போய் லோக்கல் பார்பர் ஷாப்லாம் உட்கார வச்சுட்டு தான் சொல்கிறாங்களே, என்ன சார் நடந்துச்சு? அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா சார்? அந்த கிளிப்பு பார்த்தீங்களா? இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். மலையாள இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. கேரளாவில் பயங்கர ட்ரெண்டிங். இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மலையாள சேனல்னால மலையாளத்திலே ஆர்யா பேசியிருக்காரு. ஆர்யா வந்து மலையாளம் தாய்மொழி வந்து மலையாளம், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக மலையாளத்தில் பேசியிருக்காரு. அந்த இன்டர்வியூவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போகுது. பயங்கர ஹியூமர், பயங்கர ஜாலியாக, ரொம்ப அந்த இன்டர்வியூ எடுத்து அந்த கம்பேர் பண்ணுறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. இவருமே வந்து ரொம்ப ஜாலியாக அவருடைய லைஃப் கேரியர், அதை எப்படி வந்து சினிமாவுக்கு வந்தேங்கிறதுலேருந்து எப்படி இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேங்கிற வரைக்கும் பேசியிருக்கிறார். அனந்த காடு ப்ரமோஷன் தான். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரசித்தது வந்து இந்த நான் கடவுள் படத்தில் பாலாவோட ட்ராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸு, காசியில் ட்ராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் கடவுள் எல்லாருக்கும் தெரியும். அது முதல்ல வந்து அஜித் நடிக்கிறதா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே முடி தாடி எல்லாம் வளர்த்தாரு. ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக அஜித் அதுலேருந்து விலகிட்டாரு. விலகினதுக்கப்புறம் யாரை வந்து இதில் வந்து கதாநாயகனாக போடலான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் போல. ஆர்யா சரியா இருப்பார் அப்படின்னு நினைச்சிருக்காரு. உடனே வந்து ஆர்யா வந்து கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டுட்டு பாலா ஸ்டைல் தான் உங்களுக்கு தெரியும்ல, யாரா இருந்தாலும் அதை அவர் ஸ்டைலில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவருடைய டெம்ப்ளேட் பேட்டர்ன் அது. அதனால ஆர்யா வந்து பாலா சார் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னும் போது, அஜித் இந்த படத்துல இருந்து இல்லைங்கிறது அவருக்கு தெரியாது. ஆர்யாக்கு அஜித் தான் ஹீரோ, அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கும்னு சொல்லி போய் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவை பார்த்துருக்காரு. பாலா சார் சொல்லியிருக்காரு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காரு. நீங்கள் நான் கடவுளில் பார்த்துருப்பீங்கல்ல, தலைகீழ நிற்கிற மாதிரி, கையை தலைகீழ் நிற்கிற மாதிரி, இது மாதிரி உனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
ஒரு ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு அப்படியே லைட்டாக யோசனை பண்ணிட்டு, இல்லை சார் பண்ண தெரியாது, ஆனால் நான் வந்து கற்றுக்கிறேன். ஏன்னா அஜித் படமாச்சே, அதில் ஏதோ ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தெரியாது கற்றுக்கிறேன் அப்படின்னா. சரி, ஓகே, ஒரு 6 மாதத்தில் ஃபுல்லாக தாடி மீசை வளர்த்துரு, வேறு எந்த படத்துலையும் நடிக்காது அப்படின்ட்டு இருக்காரு. சரி சார் பண்ணிடுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எனக்கு என்ன சார் கேரக்டர் அப்படின்னு. நீ தான் ஹீரோ அப்படின்னு. சார் நான் ஹீரோ அப்படின்னு. ஆமாம் நீ தான் ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட் மூடு. ஏன்னா நிறைய படங்கள்ல ஆரம்பத்தில் நடிச்சுட்டு வராரு, ஒரு மாதிரி டைப்பான படங்கள்ல எல்லாம் நடிச்சுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது பாலா படத்தில் நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக தானே இருக்கும். ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் தாடி மீசையெல்லாம் வளர்த்து ஆளையே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்காரு. அது அகோரி மாதிரி இருக்கணும். அது பாலா ஆஃபீஸ் போய் பார்த்துருக்காரு. ஓகேடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் நேராக போய் காசியில் இறங்கி காசிக்கு ஷூட்டிங் போயிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அழகன் தமிழ்மணி சாருக்கு என்ன நடந்தது, என்னென்னலாம் நடந்தது, எவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்ததுன்னு பேசினோம்ல. இதை வந்து கொடுமையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா எப்படின்னு தெரில. டோட்டலாக வந்து ஹியூமராக வந்து ஆர்யா சொல்லியிருக்காரு. போனோன்னா ஹியூமரா சொல்லியிருக்காருன்னா சரி, இப்போ அதை அப்படி சொன்னோம்னா கான்ட்ரவர்ஷியல் ஆயிரும். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கேஷுவலாக சொல்லலாங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் சார் தெரியுது. ஆமாம்மா, கான்ட்ரவர்ஷியல் தான் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி தாடியெல்லாம் பார்த்துட்டு முடி பாலா ஸ்டைலில் முடி ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. இவர் வந்து ஆர்யா நினச்சிருக்காரு கருப்பாக தானே இருக்கும் முடி அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிச்சிருக்காரு. அப்படின்னு வழக்கமாக அப்படின்னு லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு இப்படி யோசனை பண்ணியிருக்காரு. அங்கே அப்படியே சுற்றி பார்த்துருக்காரு. அகோரிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எப்போ சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்களா, சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் தெரியாது. மாமிசம் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு. மனித கறியே சாப்பிடுவாங்க, இதுவும் நமக்கு தெரியும்ல. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஒரு பேட்டர்ன் ஆஃப் பர்சன்ஸ்லாம் எப்போவுமே பான் பராக் போடுவாங்க. இந்த வெத்தலைப்பாக்கு, பீடா, பான் பராக் இதெல்லாம் வழக்கமாக போடுறது தான். அப்படி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அது காசியில் தானே நடக்குது, அகோரிக்கு நடுவில் தானே ஷூட்டே பண்ணுறாரு. அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டே இருந்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி சுற்றி குந்த வச்சு உட்காந்துருக்காங்க. பாதி பேர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வேறு வந்திருக்காங்க. அங்கே லோக்கல் காசி அகோரிங்க அவங்கெல்லாம் அப்படி இப்போ உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பான் பராக்கு அப்படி மென்னுகிட்டே இருக்கிறது பார்த்துருக்காரு. டக்குன்னு பார்த்து ஒரு 5-6 பேரை வர சொல்லிட்டா அப்படின்ட்டுருக்காரு. அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு 5-6 அகோரியை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் வந்து ஆர்யா வந்து என்ன அகோரி 5-6 பேர் கூப்பிட்றாரு எதுக்குன்னு தெரியல அப்படின்னோடனே பார்த்துட்டு ஆர்யாட்டு சொல்லியிருக்காரு, ஆர்யா நீ கொஞ்சம் தலையை குனி அப்படின்ட்டுருக்காரு. உட்காந்துருக்காரு பாலாக்கு முன்னாடி. நீ கொஞ்சம் தலையை குனி. சார் எதுக்கு சார் அப்படின்னு. தலையை குனி அப்படின்னோடனே தலையை இப்படி குனிஞ்சிருக்காரு. குனிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அகோரியை வச்சு புளிச்சுன்னு துப்புங்கடா அப்படின்ட்டு அந்த பீடா அந்த பான் பராக்கு அதெல்லாம் போட்டு புளிச்சுன்னு துப்புங்கன்றார். சார் என்ன சார் இது அப்படின்னோடனே துப்புங்க அப்படின்னோடனே அகோரிங்கெல்லாம் தலையை சுற்றி துப்பியிருக்காங்க. தாடியிலெல்லாம் துப்புங்கன்னொன்னே கிட்டத்தட்ட தாடியில் துப்புனா அந்த மூஞ்சியிலெல்லாம் படம்ல அப்படி மிரண்டு போய் உட்காந்துருக்காரு. துப்புனோடனே அப்படி களைச்சி விட்டுருக்காரு முடியெல்லாம். ஆர்யா விட்டே கலைக்க சொல்லியிருக்காரு. ஆர்யா அப்படி களைச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பான் பராக்கெலாம் ஒரு 5-6 பேர் துப்புனா முடி ஒரு மாதிரி வேறு மாதிரி செம்பட்டை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும்ல. அது தாடி கீடிலாம் துப்பியிருக்காங்க. பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இல்லையே இது சரியாக வரலையே அப்படின்றாரு. ஆர்யா அப்பயே யோசிச்சிருக்காரு. அகோரியை வச்சு எச்சிலாம் துப்ப விட்டு சரியாக வரலைங்கிறாரு. என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னும் போது லோக்கலில் இருப்பாங்கல்ல. நீங்கள் வந்து இந்த காசிலெல்லாம் போனீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சலூன் இருக்கும். தினோண்டு ரூம் இருக்கும், ஒரு சேர் போட்டிருப்பாங்க. மெயினாக வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு அங்கே போகிறவங்க மொட்டை ரோடு ஓரத்துல எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரோடு ஓரத்தில் உட்காந்துருக்கிற ஒரு குட்டி சலூன்கார்ட்ட கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருக்காரு. ஆர்யாவை உட்கார வச்சு அவர் ஒரு ப்ளீச்சு கலர் எல்லாம் வச்சிருப்பார்ல. அந்த காசியில அந்த ரோடு ஓரத்தில் இருக்கிறவங்க வச்சிருக்கிற அந்த கேசரி பவுடர்லாம் கிண்டி தலையில போடுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு கலர் பண்ணி விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தலையெல்லாம் கலர் பண்ணி ப்ளீச் பண்ணி தாடியெல்லாம் கலர் பண்ணி ப்ளீச் பண்ணி எல்லாம் பண்ணோன்னே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து அந்த இடத்துலேயே வந்து அகோரி மாதிரி மாறியிருக்காரு. அப்படியே பார்த்துருக்காரு. இந்த லுக்கு ஓகே, இந்த லுக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டார் அந்த லுக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ளீச் பண்ணிட்டாங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து செம்பட்டை ஆகிட்டே இருக்கிறது தானே அவருக்கு வந்து வேணும். அதனால் ஓகேன்ட்டார். காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நாள் ஷூட்டிங் போயிருக்காரு. காஸ்டியூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாக்கு திருப்தி இல்லை. அப்போ அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காரு. டக்குன்னு ஒரு நாள் வந்து இருப்பா ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி நிறுத்திட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இதே தான் அகோரி சுற்றி உட்காந்துருக்காங்களே காசி, அந்த ஷூட்டிங்கே அகோரிக்கு நடுவில் தான் நடக்குது. சுற்றி உட்காந்துருக்கும்போது அப்படியே பார்த்துருக்காரு. இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் துவைக்காமல் அப்படியே அழுக்காக போட்டிருக்க ஒரு அகோரியை வந்து நோட் பண்ணி இந்த அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்றார் உதவியாளர்கிட்ட. சார் அவரை ஆமாம் கூப்பிட்டு அப்படின்னோன்னா அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுங்க அப்படின்ட்டு அகோரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுனோன்னா டடன்னு அவர் ட்ரெஸ்ஸை கழட்டி இருக்கிறார். ட்ரெஸ்ஸை கழட்டினோன்னே
இவர் ஆரியாட்ட சொல்லியிருக்காரு, உன்னோட காஸ்டியூம் கலட்டு, உன்னோட காஸ்டியூம் எங்க அப்படின்னு இருக்காரு. சார் ஜீன்ஸ் எல்லாம் வந்து கேரவன்ல இருக்கு சார் அப்படின்னா, அதெல்லாம் எடுத்து அகோரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரியோட ஜீன்ஸ் எல்லாம் அகோரி கொடுத்துட்டு அகோரியோட வந்து காஸ்டியூம் வந்து பாலா வந்து ஆரியா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் போட்டு பார்த்தோன்னே ஒரு 2 நாள் ஷூட் பண்ணியிருக்காரு. 2 நாள் ஷூட் பண்ணோன்னே மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாராம். ஸ்டாப் பண்ணோன்னே என்ன 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 யோசனை பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு. இதெல்லாம் வந்து 20-25 நாள் படப்பட்டு நடந்துட்டு இருக்கு. ஆனால் கேரக்டர் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலைன்னு மாற்றிக்கிட்டே இருக்காரு. அழகன் தமிழ்மணி அண்ணனுக்கு நடந்த கதையே தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து ரொம்ப வித்தியாசமாக அதில் வந்து கருப்பாக போட்டிருக்கான். அதே மாதிரி 8 மாதம் துவைக்காத துணி தான், கையில் வந்து ஒரு கட்டை குச்சி அதெல்லாம் வச்சிருக்கான், இந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி வச்சிருக்கான். அதை பார்த்தோன்னே இது நல்லா இருக்கும் போலே அப்படின்னு. இப்போ இந்த துணி செட் ஆகாது, அதுக்கு போன்று அவனை கூப்பிட்டு அந்த முதல் அகோரிக்கு துணியை ஆரியா கொடுத்தாருல, அதை வந்து பழையபடி அகோரிக்கே கொடுத்துருன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் அந்த கருப்பு துணியை வந்து ஆரியா கொடுக்க சொல்லி போட்டு பார்த்ததுல இது ஓகே, இந்த ஸ்டிக்கை கொடுங்க அப்படின்னு ஒரிஜினல் ஸ்டிக்கு அகோரிட்டு இருந்து ஸ்டிக்கை காசு கொடுத்து வாங்கி ஆரியாட்ட கொடுத்து அந்த படம் ஃபுல்லாக அதில் தான் நடிச்சிருக்காரு. அந்த படம் நம்ம பார்த்தோம், அந்த படத்தில் எப்படி நடிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியும். அது ஆரியாவுக்கு ஒரு நல்ல படம் தான், அதுல இருந்து மாற்று கருத்து கிடையாது. ஆரியா இன்னொரு விஷயம் பதிவிட்டிருக்காரு, என்ன அப்படின்னா காசியில முதல் பர்த்டே பாலாவோட அந்த படத்துல மட்டுமே 4 பர்த்டே, 2வது பர்த்டே, 3வது பர்த்டே, 4வது பர்த்டேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் கடவுள் படம் முடியறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு இந்த படம் அவனிவன் பண்ணாங்க. ஸோ 7 பர்த்டேவும் அவரோட தான் சொல்லியிருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் அவனிவன் கதையை பத்தி சொல்லியிருந்தாரு. அவனிவன் கதை வந்து அதோட இதோட பயங்கர காமெடியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து திடீர்னு ஒரு நாள் இந்த நான் கடவுள் முடிஞ்சு தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து திடீர்னு கூப்பிட்டு இருக்காரு ஆரியாவை, பாலா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆரியா போயிருக்காரு. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆரியா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு அப்படியா, நல்ல கதை அப்படின்னு இருக்காரு. சரி சார், நான் ஒரு ஹீரோவை பண்ணிடுறேன் சார். நீ பண்ணு அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தனை பிடிக்கணுமே அப்படின்னு கேட்டுருக்காரு. சார் என்ன சார் அப்படின்னு, என்ன இன்னொருத்தனை பிடிச்சிடுவா அப்படின்னு இருக்காரு. சரி யாரை சார் அப்படின்னா, யாராவது ஒருத்தனை பிடிச்சிட்டுவா அப்படின்னோடனே இவர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருக்கு. ஓகே சார், நான் ஏதோ யாராவது ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன் சார்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு 3 நாள் கழிச்சு விஷால் ஃபோன் பண்ணியிருக்காரு. மச்சான் இன்னைக்கு என்னோட பர்த்டேடா, இந்த ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டிடா, வந்துடா மச்சான் அப்படின்னோடனே கரெக்டாக வந்துடுண்டா அப்படின்னோடனே நேராக ஃபோனை கட் பண்ணிட்டு ஆரியா யோசிச்சிருக்காரு. கரெக்டான ஆள், ஆடு சிக்கிருச்சு அப்படின்னு நேராக போய் விஷால்கிட்ட போய் பர்த்டே கேக் வெட்டு வரல அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து மச்சான் ஒரு இந்த பர்த்டே அன்னைக்கு உனக்கு ஒரு ட்ரீட்டடாக நான் ஒரு சந்தோஷமான செய்தி உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன சந்தோஷமான செய்தி சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு விஷால். பாலா படத்தில் உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குடா, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், நான் ஒரு ஹீரோவாக நடிக்கிறேன், நீ வந்து இன்னொரு ஹீரோவாக நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயோ சூப்பராக மச்சான், பாலா படத்தில் எனக்கு வாய்ப்பு, ஆமாம் உனக்கு தான் வாய்ப்பு, என்னை ஓகேன்ட்டாரா, உன்னை ஓகேட்டார் மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பாலாக்கே சொல்லலை. ஓகேன்னு உடனே அங்கேருந்து செல்ஃபோனில் கூப்பிட்டு சார் அந்த பச்சை சிக்கிருச்சு அப்படின்னு இருக்காரு. சிக்கிருச்சா யாரு அப்படின்னு கேட்டுருக்காரு. இந்த நம்ம விஷால் தான் சார், அப்படியா நாளைக்கு கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு இருக்காரு. சரின்னொன்னே நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆரியா விஷால் 2 பேருமே வந்து பாலாட்ட போயிருக்காங்க. 2 பேரையும் உட்கார வச்சு கதை சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காரு. விஷாலுக்கு ரொம்ப ஓவர் ஆர்வம், ரொம்ப சூப்பர் சார் சூப்பர் சார். ஆனால் வந்து ஆரியா அப்படின்னா அவ்வளோ ஆர்வம் காட்டல. ஏன்னா என்ன நடக்கும்ன்றது, உள்ளே போனால் என்ன நடக்குங்கிறது ஆரியாவுக்கு தெரியும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரியா சொல்லியிருக்காரு, சார் நான் அந்த பாஸ்ன்ற பாஸ்கரன் படத்தில் வந்து கமிட் ஆகி முடியுது சார், இன்னும் ஒரே ஒரு ஷெடியூல் தான், 30 நாள் தொடர்ந்து பண்ணணும், நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றணுங்கிறீங்க. மஷ்ரூம் கட் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, பேர் வந்து கும்பிடுறான் சாமி, ஆரியாவோட பேர் மஷ்ரூம் கட்டு, அதனால் நான் போய் இதை முடிச்சுட்டு வந்துட்டா சார் அப்படின்னா. சரி நீ முடிச்சுட்டு வந்துடு, நான் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன், விஷாலை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார் நல்லது சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாஸ்ன்ற பாஸ்கரன் ஷூட்டிங் போயிட்டாரு. இவர் வந்து விஷாலை கூட்டிட்டு லொக்கேஷன் போயிட்டாரு. விஷால், அம்பிகா, அந்த படத்தில் நீங்கள் ஜிஎன் குமார், பல அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே லொக்கேஷனில் போய் இறங்கிட்டாங்க. கேரவனில் வந்து விஷால் இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டே. அப்போ வந்து கரெக்டாக இன்னைக்கு படம் இல்லை ஷூட்டிங் தொடங்குதுன்னொன்னே ஆரியா வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. எங்கே இவர் பாஸ்ன்ற பாஸ்கரன் ஷூட்டிங்லேருந்து, மச்சான் ஆல் த பெஸ்டா மச்சான், நல்லா பண்ணுறான் மச்சான், நல்ல கேரக்டரு, அவனுக்கு லைஃப் டைம் கேரக்டராக இருக்கும், நல்லா பண்ணு அப்படின்னு இருக்காரு. ஓகே மச்சான், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான், ஷார்ட்க்கு எப்போ கூப்பிடுவாங்கன்னு. ஆல் த பெஸ்ட் மச்சான், ஷூட்டிங் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டார். விஷால் வந்து அந்த படம் அது ஃபோனை கட் பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுவாங்கல்ல 6 மணிக்கு அவுடோர் லொக்கேஷனு. பேக்கப் பண்ணும்போது வந்து மறுபடியும் ஆரியா வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. மச்சான் என்ன மச்சான் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, எப்படி பாலா சாரோட டைரக்ஷன் நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு. நான் இன்னும் கேரவனில் தான்டா உட்காந்துருக்கேன். கேரவனில் உட்காந்துருக்கியா, ஏன் அப்படின்னோடனே இன்னும் எனக்கு ஷார்ட்டுன்னு கூப்பிடவே இல்லைடா அப்படின்ட்டு இருக்காரு. அன்னைக்கு ஃபுல்லாகவே பேக்கப் ஆயிடுச்சு, கூப்பிடவே இல்லை. இவருக்கு தெரியும்ல என்ன நடக்கும்னு. அப்படியே ஏன்னா ரொம்ப தெரிஞ்சா சுதாரிச்சிருவான்னு சொல்லி அப்படியே ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு போல. ஒரு 30 நாள் ஓடிடுச்சு. 30 நாள் ஓடணுன்னு பார்த்தீங்கன்னா
விஷால் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு, மச்சான் நீ என்ன இன்னும் வராமல் இருக்க, இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்க, இல்லடா இந்த இன்னொரு 10 நாள் ஷூட்டிங் இருக்குடா, நான் வந்துடுறேன்டா மச்சான், வெயிட் பண்ணுறேன் மச்சான் அப்படின்னு இருக்காரு. டேய் முடிய போதுடா, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் போயிட்டு இருக்கா, பயங்கர ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காரு சார், டேரக்டர் சார் வெரி ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காரு சார், மச்சான் சீக்கிரம் வா, உன் போர்ஷனே இல்லாமே முடிச்சிருவாங்க போலயே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு போல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் கழிச்சு 40வது நாள் இருக்கும் போல் அந்த டயத்தில் வந்து ஆர்யா போய் லொக்கேஷனில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. போனோன்னே பாலா சொல்லியிருக்காரு, இந்த மஷ்ரூம் கட்டு அவருக்கு தெரியும்ல, ஏற்கனவே நான் கடவுள்ல நடந்த சம்பவம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா அழகா இருக்கிற ஆர்யா அது வேற மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போதான் பாஸ்ன்ற பாஸ்கரன், நீங்கள் லுக்கு பார்த்துருப்பீங்களா, செம ஸ்டைலிஷாக இருப்பார், அவர் உட்கார வச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் முடி வெட்டுறவங்க இருப்பாங்கல்ல அந்த மரத்தடியில் அவங்கள உட்கார வச்சு ஒரு மாதிரி மஷ்ரூம் கட்டுன்னு சொல்லி மஷ்ரூம் கட்டுலாம் போட்டு எல்லாம் பண்ணி காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து ரெடின்னோன்னே இவர் வந்து போயிருக்காரு ஷூட்டிங் அன்னைக்கு. பாலா சார் உட்காந்துருக்காரு, சார் நான் ரெடி சார் அப்படின்னு இருக்காரு, உட்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் உட்காந்தோடனே இங்கே சார் விஷாலை காணாம உடனே இவர் பாலா வந்து விஷால் எவ்வளோ நடித்தாலும் விஷால் மாதிரியே இருக்கான் சார், விஷால் வந்து விஷால் மாதிரி தானே சார் இருப்பான், அதான் அது இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு சார் அப்படின்னு கேட்டுக்காரு. யார்? ஆர்யா. விஷால் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன், கண்ணெல்லாம் ரெடி பண்ணி பல்லெல்லாம் ரெடி பண்ணி கரை அடித்து எல்லாம் பண்ணி கொண்டு வருவாங்களா அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் அதாவது வந்து இது வரைக்கும் 40 நாள் ஷூட்டிங் போயிருக்கு சார், அப்போ இது வரைக்கும் எடுத்தது அப்படின்னு ஆர்யா அப்படின்னு இருக்காரு. புரிஞ்சு போச்சு, ஐயோ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா காசு நடந்துச்சுக்கிற மாதிரி அவர் வந்து ஆர்யா சொல்லியிருக்காரு, சார் இது விஷாலுக்கு தெரியுமா, சொல்லிக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருக்காரு. விஷால் பார்த்தீங்கன்னா இவர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, விஷால் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, ஷூட்டிங்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன, விஷால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு சீனு ஆர்யாக்கும் அம்பிகாக்கும், நடிகை அம்பிகாக்கும் சீன் வந்து டைரக்டர் வந்து ரோல் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ஆர்யாவுக்கு தெரியும் என்ன பண்ண போறாருன்னு, அதனால அவர் ஒரு கேஷுவலாக நடிச்சிட்டு இருந்திருக்காரு, மாறி மாறி ஆர்யா இப்படி பண்ணேன் ஆர்யா அப்படி பண்ணேன் அப்படின்னு டேக் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு அம்பிகா சேச்சின்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஆர்யா நீ இவ்வளோ வந்து டேக் எடுத்துக்கிட்டே இருக்க, ட்ரைனிங் எடுத்து பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேச்சி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்களா, நான் ஒரு வாரமாக ட்ரைனிங் எடுத்துட்டேன் இந்த சீனுக்காண்டி அப்படின்னு இருக்காங்க. சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி எமோஷன் சீன், அது பயங்கர எஃபோர்ட் போட்டு அம்பியா கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நான் ஒரு மாதிரி ரக்கடா ஊயின்னு கத்தி அலப்பறை பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் வந்து ஆர்யா சொல்லியிருக்காரு, இவ்வளோ ஆர்வம் எடுத்து நடிக்க வேணாம் சேச்சி அப்படின்னு இருக்காரு, இவ்வளோ தேவையில்லை சேச்சி அப்படின்னு இருக்காரு. என்னடா இது முக்கியமான சீனு எமோஷன் சீனு, டேரக்டர் சொன்னார் ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்து நடிக்கிறேன், இவ்வளோ தேவையில்லை நடிக்க தேவையில்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்பிகா. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இது ஜாலிக்கு எடுக்கிறாங்க இது படத்துலேயே, என்னடா சொல்கிற அப்படின்னு இருக்காங்க. ஆமாம் சேச்சி சும்மா கேஷுவலாக பண்ணுங்க அப்படி. நிஜமா வாடா, ஆமாம் அப்படின்னு அம்பிகா ஷாக் ஆயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஜாயின்லாம் ஆயிட்டாரு, அதுக்கு இன்னொரு 10 நாள் கழிச்சு இதே சீனை மறுபடியும் எடுத்திருக்காரு. அம்பியா வந்து என்ன சீனு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, 10 நாளுக்கு முன்னாடி நடிச்சிங்கல்ல அப்படின்னோடனே அம்பியா வந்து அந்த சீனா அப்படி, ஆமாம் அதே சீன் தான் அதே டைலாக், ஆமாம் அதே டைலாக் தான். உடனே பார்த்தீங்கன்னா ஆர்யா பக்கத்தில் இருந்து சிரிச்சிருக்காரு அம்பியா பார்த்து, சேச்சி நான் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்னு. உடனே அம்பியா கேட்டிருக்காங்க, டேய் ஆர்யா நீ இதுவாது வருமாடா படத்தில், எப்படி கஷ்டப்பட்டு நடிக்கணுமா இல்லை வந்து கேஷுவலாக நடிக்க வேணும், அது எனக்கு தெரியும், எது வரும் எது வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, நீங்கள் நடிக்க அப்படின்னோடனே அந்த மாதிரி வந்து நடித்து 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாள் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க, டோட்டல் யூனிட்டே நடிச்சிட்டு இருக்காங்க. 100 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சொல்லியிருக்காரு, விஷால் அண்ட் ஆர்யா 2 பேரும் வந்து ஒரு மாண்டேஜ் சீன்னா டயலாக்லாம் கிடையாது, அப்படி ஒரு மாதிரி நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சீனு, அதை வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணுறதுக்கு 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. அது அப்படியே ஒரு சீன் சொல்கிறார், என்ன சீனுங்கிறாரு. அந்த சீனை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலோட கேரக்டர் தான் கண்ணை ஒரு மாதிரி இப்படி கிழிச்சு பண்ணணும்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இங்கே பாருங்க, இவர் விஷால் இங்கே ஆர்யா இங்கே எய்த்தாப்புல நிற்கணும், மாண்டேஜ் சீனு டைலாக் கிடையாது. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்கணும், கண்ணெல்லாம் அப்படி பயங்கரமாக எஃபர்ட் எடுத்து அப்படி இப்படி பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ஆர்யா வந்து எய்த்தாப்புல நின்று அப்படின்னு இருக்காரு, என்னடா அப்படின்னு கேட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணாத மச்சான், எல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு எடுக்கிறாங்க, இதெல்லாம் படத்துலேயே வராது, என்ன சொல்கிற அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாடா கேஷுவலாக பண்ணு அப்படின்னு இருக்காரு, நீ எல்லாமே இப்படி தான்டா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து பயங்கர எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அந்த சீன் முடிஞ்சிருச்சு. சீன் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மரத்தடி கோயில் கிட்ட எடுக்கிறாங்க. மரத்தடியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அம்பிகா சேச்சி, விஷால், ஆர்யா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படியே நடந்து வந்திருக்காரு, சந்தோஷமாக நடந்து வந்திருக்காரு. வந்தோடனே முதல்ல வந்து ஆர்யா கை கொடுத்துருக்காரு,
ஏன் கை கொடுக்குறாரு, என்ன கை கொடுக்குறாருன்னு சந்தேகத்தில் இப்படி கை கொடுத்துருக்காரு. விஷாலுக்கும் கை கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கிற அம்பியா சேச்சி கை கொடுத்துருக்காரு, எல்லாரும் கை கொடுத்துட்டு என்னடா என்ன கை கொடுக்குற, யாருக்கும் பர்த்டேவா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டால் கதை கிடச்சிருச்சு, டேரக்டர் கதை ஓகேன்ட்டார் அப்படின்றார். ஏய் என்னடா சொல்ற அப்படின்னா 100 நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்படியே வந்து விஷால் அப்படி திரும்பி பார்த்துருக்காரு ஆர்யா, ஏன்னா இவர் தானே சிபாரிசு பண்ணாரு. விஷால் இப்படி மாதிரி ஒரு கொரூர பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆல்ரெடி கண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படிதான் பார்க்குறாரு. இது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆர்யா எந்திரிச்சு பயங்கரமாக பறிஞ்சடிச்சு மச்சான் நான் வரல இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு ஓடி போயிட்டார் போல. கடைசியாக வந்து என்னன்னா இந்த படம் முடிகிற போது லாஸ்ட்டாக ஒரு சீனு, ஒரு ட்ராமா சீனு, மேடையில் வந்து 2 பேர் நடிக்கணும். மேடையிலேருந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஆர்யாவை துரத்திட்டு போய் அடிக்கணும். அந்த சீன் டைரக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. விஷால் வந்து மேடையில் இறங்கி துரத்தி நிஜமாவே போய் ஆர்யா வந்து அடிச்சிருக்காரு. வலிக்குதுரா அடிச்சின்னு முடிஞ்சோடே மச்சான் என்னடா இப்படி அடிக்கிறா வலிக்குதுரா அப்படின்னு இருக்காரு. அது வேணுட்டு தானே நான் அடிக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து இங்கே 3 பர்த்டே, அங்கே 4 பர்த்டே, நான் கடவுள்ல அவன் இவன்ல 3 பர்த்டே, மொத்தம் 7 பர்த்டே வந்து ஆர்யா வந்து பாலாவோட கொண்டாடி இருக்காரு. 7.5 வருஷ கணக்கு மாதிரி விடாதுங்கிற மாதிரி. இதை வந்து எப்படின்னா செம்ம ஹியூமருங்க இந்த காமெடி. அவர் வந்து கடைசியாக அந்த கம்பேர் பண்ணுறவங்க கேட்குறாங்க, நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுறீங்களா? ஐயோ பாலா சார் மாதிரி வந்து படம் எடுக்க முடியாது, உண்மையாலுமே இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாலா சாரை பொறுத்த வரைக்கும் அழகாக யாராவது இருந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு பிடிக்காதா என்னன்னு தெரியல, அப்படியே வந்து ஆப்போசிட்டா மாத்தி 4 வாட்டி இப்பதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி மாலை மாத்திடுவாரு. எல்லா கேரக்டரும் அப்படித்தானே இருக்கும். நீங்க வந்து பரதேசியில வந்து அதர்வாவால விக்ரம் சூர்யா நடிச்ச அந்த பிதாமகன் 2 பேரோட, விக்ரமோட கேரக்டரும் பார்த்திருப்பீங்க, சூர்யாவோட கேரக்டரும் பார்த்திருப்பீங்க. ஸோ நார்மலா ஜிவி பிரகாஷ் நாச்சியார்ங்கிற படத்துல ஏன் இப்போ வந்து எடுத்தாரு நம்ம வணங்கான், அதுல வந்து அருண் விஜய். ஸோ நார்மலாக ஒருத்தர் இருந்தால் அது ஹீரோவாக இருந்தாலும் சரி ஹீரோயினாக இருந்தாலும் சரி அப்நார்மலாக மாற்றி படம் எடுக்கிறது தான் பாலாவோட ஸ்டைலு. அதை வந்து பயங்கரமாக ஹியூமராக சொன்னது வந்து பயங்கர ஹிட்டு மலையாளத்தில். அந்த பேட்டி தமிழில் என்ன ரீச் ஆகாமல் இருக்குது, ரீச் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அதை உண்மையிலுமே எல்லோரும் பார்க்கணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அவ்வளோ நகைச்சுவையாக பிரமாதமாக இருந்துச்சு. அதான் சார், என்டையராக அந்த பேட்டியில் வந்து அந்த படம் குறித்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படம், சார்பட்டா பரம்பரை, கோவிட், ஃபினான்ஷியல், லவ், காதல் அப்படின்னு அவங்களோட என்டையர் சாப்டரை பற்றியுமே நிறையவே ஜாலியாக பேசியிருந்தார். அதில் குறிப்பாக அந்த பாலா போர்ஷன் தான் வந்து அந்த பான் கதையெல்லாம் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக, அதாவது 4 பர்த்டே 3 பர்த்டே மொத்தம் 7 பர்த்டே அவரோட தான் சொல்கிறார். ரொம்ப ஹியூமராக அவர் தொடர்ந்து பேசியிருந்தார் சார். எதுவுமே அவர் ஹர்ட்டான மாதிரி காமிச்சிக்காம என்டையராக ஒரு சினிமாவை லவ் பண்ணி தான் நான் பண்ணோம், ஸோ ஜாலியாக தான் இருக்குது, இந்த மெமரிஸ்லாம் ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு. இனிமேல் அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் அழகன் தமிழ் கண்டென்ட்டே நம்ம சேனல்லே இது பேசி நீங்கள் பயங்கர ஹியூமராக இருக்கும் சார். ஞாபகம் இருக்கு எனக்கு நல்லாவே. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.